தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பாமக பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக பொறுப்பு வகிக்கும் பாமகவை சேர்ந்த ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அலுவலகத்திற்குள் நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம கும்பல் ஸ்டாலினை தேடி அவரது அறைக்குள் வந்துள்ளனர். உடனடியாக ஸ்டாலின் கழிவறைக்குள் சென்று தப்பியுள்ளார். அவர்களை தடுக்க முயன்ற நிர்வாகிகள் 2 பேரையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியுள்ளது. ஸ்டாலினை கண்டறிய முடியாததால் அந்த கும்பல் உடனடியாக காரில் தப்பி சென்றனர். காயமடைந்த 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு துப்பறியும் நாய் வரவழைக்கப்பட்டு வெடிக்காத 2 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் மீட்டனர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் வெடிகுண்டு வீசிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் டயர்களை எரித்து பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெடிகுண்டு வீசி தன்னை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எல்லாம் வெடிகுண்டோடு அலுவலகத்தை அடித்து வெடிகுண்டு அடிக்கிறாங்க. இதில் பல பேர் காயம் இல்லாட்டா அது ஆண்டவன் அருளால் யாருக்கு எவ்வித காயம் இல்லை. வெட்டுப்பட்ட 2 நபர்களாக இருந்தால் அவர்கள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இதே போன்ற ஒரு கொடுங்கோல் செயலானது பட்டப்பகலில் ஒரு அரசு அலுவலகத்தில் நடக்கிறது. பாதுகாப்பு இல்லாத மிகவும் வருத்தமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட போய் கடந்த ஆண்டு போய் மனு கொடுத்தோம். அவர் பார்க்குறோம் செய்கிறோன்னு சொன்னார். கடைசி கட்டமாக நீதிமன்றம் போங்கன்னார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேட்டும் அனுமதி கிடைக்கல. அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் போட்டியிட்ட காரணத்தினால் அன்றைய தினத்திலிருந்து என் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த போலீஸார், ஆயுதம் தாங்கிய போலீஸாரையும் எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பாதுகாப்பே கிடையாது. நானும் சொல்லி எந்த பலன் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.